மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் டாபிக்ல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A long straight wire of radius A carries a steady current I. The current is uniformly distributed across its area. The cross section across the area of cross section. The ratio of magnitude of magnetic field B at A by 2 and B2 at distance 2A கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஒயர் எடுக்கலாம். இந்த ஒரு ஒயருக்கு வந்து ரேடியஸ் வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஒயர் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் தி ஒயர் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் B1 சொல்லியிருக்காங்களே, இது A/2 டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இது இன்சைட் தி ஒயர். செகண்ட் பாயிண்ட் B2ன்றது 2A சொல்லியிருக்காங்க, இது அவுட் சைட் ஒயர். நமக்கு இன்சைட் ஒயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா μ0I டிவைட் பை 2πA² இன்ட்டு ஸ்மால் ஆர், அதாவது ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஆக்சிஸ். அந்த ஆர் வேல்யூ எவ்வளோ போடணும் பார்த்தீங்கன்னா A/2 சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 2 × 2 4ன்னு வந்துருப்பா. அப்போ என்ன வரும் பாருங்க, μ0I டிவைட் பை 4πAன்னு கிடைக்குது. சரி, B2 எவ்வளோ பார்க்கலாம். B2ன்றது என்னது, அவுட் சைட் ஒயர். அவுட் சைட் ஒயருக்கு என்ன ஃபார்முலா, μ0I பை 2πA 2πR. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 2R டிஸ்டன்ஸ், அதாவது 2A டிஸ்டன்ஸ் சொன்னாங்க. 2Aன்னு போட்டோம்னா அந்த 2 × 2 எவ்வளோ 4 வரும். ஸோ μ0I பை 4πA வருது. ஸோ இப்போ பார்த்தோம்னா B1ம் B2வும் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுங்க. B1 டிவைட் பை B2 போட்டிங்கன்னா μ0I பை 4πA μ0I பை 4πA கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 1ன்னு வருது இப்போ ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். தி காயில் ஆஃப் ஏ மூவிங் coil galvanometer is wound over a metal frame in order to அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. இப்போ வந்து எதுக்காக வந்து ஒரு காயில் வந்து மெட்டல் ஃப்ரேமில் வைண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ வந்து டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அங்கே மேக்னெட்டிக் டேம்பிங் வரக்கூடாது. அதனால தான் வந்து டு ப்ரொவைட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் வரக்கூடாதுல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் இருந்தால் தான் என்ன ஆகும், நீடில் ஆசிலேட் ஆகாமல் அப்படியே வந்து எவ்வளோ ரீடிங் வருது காட்ட முடியும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டைரக்ஷன் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை ஏ கரண்ட் கேரிங் ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் எனி ஷேப் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் எடுத்தோம்னா கரண்ட் எங்கே இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் தி கரண்ட் கேரிங் லூப் இருக்கும். இப்போது தம் ஃபிங்கர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் டைரக்ஷனில் வச்சுக்கிட்டு கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஃப்ளமிங்ஸ், அதாவது ஃப்ளமிங்ஸ் இல்லை, ரைட் அண்ட் தம் ரூல். இந்த ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே பாயிண்ட் விட்டு கரண்ட் கேரிங் ஒயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ சார்ஜ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ப்ரொடியூசர்ஸ். சார்ஜ்னு ஒன்று இருந்தாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது மூவ் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. அதாவது வந்து இப்போது நம்ம தேர்டு ஃபோர்த்து பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த் கொஸ்டின். A charge Q moves in a region of where electric field E and magnetic field B both exist, then force கேட்குறாங்க. ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா E × Qன்னு வந்துடும். ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலானா Q × V × Bன்னு வந்துடும். V × B அப்படி வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து EQன்னு வருது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன வருது, Q × V × Bன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம Q காமன் எடுத்துட்டோம்னா E பார் ப்ளஸ் V பார் × B பார் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A proton is moving in a space with constant velocity in an electric field E and magnetic field B. The angle between electric field and magnetic field should be அப்படின்றாங்க. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சப்போஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்டோடு இருக்குது. இப்போ ப்ரோட்டான் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரோட்டான் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும், EQ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்க்கணும். அப்படி வச்சிங்கன்னா ஃபீல்டு டைரக்ஷனில் 4 ஃபிங்கரும், அடுத்து வந்து மோஷன் வெலாசிட்டி டைரக்ஷனில் சென்ட்ரல் ஃபிங்கர் வச்சுட்டிங்கன்னா தம் ஃபிங்கர் ஃபோர்ஸ் டைரக்ஷன் வரும். இது வந்து ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BQBன்னு வரும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும், ஏன்னா நெட் ஃபோர்ஸ் 0 வந்துடும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு Z டைரக்ஷனில் இருக்குது. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ 90 டிகிரி இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 90 டிகிரி இருந்தால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டில் போகும்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A circular coil of radius R carries a current I. The magnetic field at its center is B
At what distance from the center on the axis of the coil the magnetic field will be b by 8 கேட்டிருக்காங்க. magnetic field on the axis என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mu naught n I r square divided by 2 into r square plus x square whole power 3 by 2 இதுதான் ஃபார்முலா. இதே magnetic field at the center என்ன ஃபார்முலா mu naught n I by 2r இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க magnetic field at axis equal to magnetic field at center by 8 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ magnetic field axis என்னது mu naught n I a square divided by a ன்றது r னு வச்சுங்க r square divided by 2 into r square plus x square power 3 by 2 ன்னு போட்டுட்டு is equal to b வந்து magnetic field at center என்ன ஃபார்முலா mu naught n I by 2r divided by ஒரு 8 சொல்லியிருக்காங்க அதை 8 போட்டுக்கலாம். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த mu naught n I கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 8r ஸ்கொயர் வந்துடுது. இந்த இது இங்கே கொண்டு வந்துடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கியூபிக் ரூட் எடுத்துட்டு கியூபிக் ரூட் எடுங்க. கியூபிக் ரூட் எடுத்திங்கன்னா 8 கியூபிக் ரூட் எடுத்தால் 2 r ஸ்கொயர் சாரி r கியூப் இது இங்கே r வருது இல்லை இந்த r இன்ட்டு r ஸ்கொயர் r கியூப் ஆயிரும். r கியூப் கியூபிக் ரூட் எடுத்தால் r வருது ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 1 by 2 வருது. இப்போது ஸ்கொயர் பண்ணிடுங்க போத் சைடு. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2r ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த r ஸ்கொயர் இங்கிட்ட வந்துச்சுன்னா 4r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் 3r ஸ்கொயர் வருது தட் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்ததுப்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3rனு வருது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3r டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சென்ட்ரல் இருக்கிறத விட 1/8 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க when a charged particle moves perpendicular to a magnetic field then force வந்து q into v cross b. அப்போ வந்து வெலாசிட்டி பர்பண்டிகுலரில் தான் மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ வெலாசிட்டி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் தான் மாறும், ஸ்பீடு மாறாது. அதனால ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க a charged particle is released from rest in a region of steady and uniform electric and magnetic field which are parallel to each other the particle will move in a. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார்ஜ் ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட் வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுனால வெலாசிட்டி வந்து எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வந்துடும் பிக்யூவி சைன் தீட்டான்னு போட்டிங்கன்னா சைன் 0 வந்துடுது இங்கே என்ன பேரலாக இருக்கிறதுனால. அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0 வந்துடும். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறதுனால பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால பேரலாக மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இஸ் ஐடென்டிக்கல் தட் ஆஃப் கேட்டிருக்கான். ஆக்சுவலாக ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டிப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டுல வர எனர்ஜி டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரனால எனர்ஜி டென்சிட்டினா பார்த்தீங்கன்னா ஆஃப் பி ஸ்கொயர் பை மியூ நாட். எனர்ஜி டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டியாக இருந்தால் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டியாக இருந்தால் இருக்குது. எனர்ஜி டென்சிட்டி எனர்ஜி பை வால்யூம். அப்போ இது ரெண்டுத்துக்குமே சேம் டைமென்ஷன் ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆன்சர் பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய எனர்ஜி டென்சிட்டி, ஆஃப் எப்சிலான் நாட் ஸ்கொயர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய எனர்ஜி டென்சிட்டி. அதனால் ரெண்டுத்துக்குமே சேம் டைமென்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க டைமென்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. நமக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டான்னு தெரியும். இதில் சைன் தீட்டா நோ டைமென்ஷன், அது ரேஷியோ. ஃபோர்ஸ்க்கு வந்து எம்எல் டி பவர் -2 தெரியும். பி அப்படி வச்சுட்டு கியூக்கு வந்து சார்ஜ் வந்து கரண்ட் இன்ட்டு டைம், ஸோ கரண்ட் இன்ட்டு டைம் போட்டுக்கலாம். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க எல் இன்ட்டு டி பவர் -1 அப்படின்னு போட்டுக்கலாம். -1 இப்போ அது அப்படி இப்படின்னா டி பவர் -1 டி கேன்சல் ஆயிடுது. இங்கே எல் இங்கிட்ட ஒரு எல் கேன்சல் ஆயிடுது. அப்போ ஐ இங்கிட்ட வந்துடும். அப்போ என்ன வந்துடும் பி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எம் ஐ பவர் -1 ஏன்னா ஐ லெஃப்ட் சைட் போகுது. ஐ பவர் -1 எம் பவர் 1 எல் கிடையாது எல் பவர் 0 டி பவர் -2. அந்த ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க இஃப் ஏ கரண்ட் ஐ ஆம்பியர் ஃப்ளோஸ் இன் ஏ லாங் ஸ்ட்ரைட் தின் வால்டு டியூப் தென் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி டியூப் கேட்குறாங்க. இப்போ இன்சைட் தி டியூப் எடுத்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் தேரம் போட்டிங்கன்னா ஒரு லூப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. லூப் போட்டால் இன்சைட் தி ஆல் ஓவர் டியூப் வந்து கரண்ட் வந்து 0. அப்போது இன்டெக்ரல் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ தானே நமக்கு என்னது ஆம்பியர் சர்க்யூட்டல் தேரம். அப்போ இன்சைட் தி ஆல் ஓவர் டியூப் எடுத்திங்கன்னா ஒரு லூப் ஆம்பியர் லூப் எடுத்திங்கன்னா அந்த லூப்புக்குள்ள கரண்ட் 0 வரதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க magnetic field due to a long straight conductor of a length L carrying current I at a point distance D from its given by என்றாங்க. இப்போ magnetic field B க்கு என்ன வரும் mu naught I divided by 2 pi D ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இந்த 2 4 கேன்சல்னா இந்த 2 வந்துருது இல்லையா. அப்போ mu naught I by
2 pi dன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. At what distance of a point from a long straight wire carrying a current of 12 ampere will the magnetic field equal to 3 into 10 power minus 5 Tesla சொல்லியிருக்காங்க. அப்போ B equal என்ன ஃபார்முலா? mu naught I by 2 pi Dன்னு தெரியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ். அப்போ D இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ D equal என்ன வந்துருது? mu naught I divided by 2 pi Bன்னு போட்டுக்கலாம். mu naught வந்து என்னது? mu naught வந்து 4 pi into 10 power minus 7 தெரியும். கரண்ட் எவ்வளோ சொன்னாங்க? 12 சொன்னாங்க. டிவைட் பை 2 pi போட்டுட்டு B வந்து 3 into 10 power minus 5 சொல்லியிருக்காங்க. இப்போ இது பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2, இங்கே 3யும் இந்த 12 கேன்சல் பண்ணால் 4, இந்த 4 into 2 வந்து 8, இங்கே 10 power minus 7, இது 10 power minus 5, அது கேன்சல் பண்ணால் 10 power minus 2. ஸோ 8 into 10 power minus 2 மீட்டர், 10 power minus 2 மீட்டர் தான் என்னது? சென்டிமீட்டர். அப்போ 8 சென்டிமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி magnetic of a magnetic field at a point due to a current carrying small element does not depends on ஒரு கரண்ட் ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா magnetic field at the point வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா dB, அதாவது ஸ்மால் எலிமெண்ட்னால mu naught I dl sin theta divided by 4 pi into r square. அப்போ டிஸ்டன்ஸ் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், தீட்டான்றது கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் பிட்வீன் ஆங்கிள் இருக்கிறது. கரண்ட் வந்து I, dlன்றது லெங்த் ஆஃப் தி கரண்ட் எலிமெண்ட். அப்படி பார்க்கும்போது இந்த ஒயர் உடைய டயாமீட்டர் தான் இந்த ஃபார்முலாவில் வரலப்பா. அப்போ magnetic field at a point is independent of diameter of the wire அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எது வருது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.